வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம். இப்பதான் முறையா சூரியன் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆ இன்னைக்கு எத குறித்து பார்க்க போறோம்னா, ரேஷன் கடை பத்தி பார்க்க போறோம். மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா, பிற மாநிலங்கள்ல வந்துட்டு ஏடிஎம் மூலமா வந்து ரேஷன் பொருட்கள வந்து விநியோகம் செய்ற திட்டத்த வந்து விரைவில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க அ செய்தித்தாளெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாம வந்து மத்திய அரசுக்கே கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து அ பாம் ஆயில் வந்து குடுக்குறத அவாய்ட் பண்ணிட்டு, பொதுமக்கள் ஹெல்த்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அ சூரியகாந்தி எண்ணெய் குடுக்குறதுக்கு வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். நானே வந்து அதுக்கு வந்து கோரிக்கை கோரிக்கைலாம் வச்சிருந்தேன். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது ஏன்னா வந்து பாம் ஆயிலு அதெல்லாம் சாப்பிடும்போது வந்து நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது பொதுமக்களுக்கு. அதான் முக்கியமான ஒரு ரீசனு. அதனால வந்துட்டு அத வந்து மத்திய அரசு கன்சிடர் பண்ணணும். ஏடிஎம் திட்டத்து மூலமா அ அ பிற மாநிலங்கள்ல குடுக்குறது போல வந்து விரைவில வந்து எல்லா இடங்களிலும் கொடுக்கப்படும் ரேஷன் பொருட்கள் வந்து ஏடிஎம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, அ தாய்மானவர் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த தாய்மானவர் திட்டத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, தகுதியான நபர்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து பொருட்கள் வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதில வந்து அ தகுதி இல்லாத மாற்றுத்திறனாளிகள், பெரியவர்கள் இருந்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல போயிட்டு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்ல ஆன்லைன்ல போயிட்டு பிரதிநிதின்ற ஆப்ஷன் குடுத்துட்டா வந்து ஆல்டர்னேட்டா போய் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு பதிலா வந்து இன்னொரு குடும்ப உறுப்பினர் போயிட்டு ரேஷன்ல பொருட்கள் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, சண்டே நாட்கள்ல கூட நகர்ப்புறங்கள்லாம் வந்து ரேஷன் பொருட்கள் தொறந்து வச்சிருக்காங்க. அவங்க விடுமுறை இல்லாத நாட்கள்ல, சண்டே நாட்கள்ல போயிட்டு கூட பொருட்கள் வாங்கிக்க முடியும். அதுக்கும் வந்து நானே கடிதம் வாங்கியிருக்கேன். அரசுக்கு கவர்ன்மெண்ட் நாலேட்ஜுக்கு வந்து செக்ரட்டரியேட்ல குடுத்து கடிதம் வாங்கியிருக்கேன். கவர்ன்மெண்ட் நாலேட்ஜுக்கு கொண்டு போயிட்டேன். அதுக்கான ஜிஓ பத்தி கூட ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அதாவது தாய்மானவர் திட்டம் வந்து கொண்டு வரீங்க. இதில வந்துட்டு ஆ ரேஷன் பொருட்கள்ல வந்துட்டு ஆவின் பொருட்கள் கொண்டு வரணும்னு தமிழக அரசு சொன்னாங்க. அதேபோல வந்து விவசாயிகள் வந்து அதிகமா கோரிக்கை வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ரேஷன் கடையில குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பனை மரத்திலேருந்து விளையிற அ கருப்பட்டி, பனவெல்லம் அதெல்லாம் வந்து ரேஷன் கடை மூலமா குடுக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தாய்மானவர் திட்டத்தில கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, டீ தூள் மார்க்கெட்ல நெறைய டீ தூள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து தாஜ்மஹால் டீ தூளு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரீ ரோசஸு, அப்புறம் வந்து சக்ரா கோல்டு அந்த டீ தூள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ரேஷன் பொருட்கள்லயே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். பால் பொருட்கள் முக்கியமா ஆவின் பால் பொருட்கள் குடுக்கணும். இதெல்லாம் தாய்மானவர் திட்டத்திலேயே வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து கோ பஜார்ன்னு ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதிலேயே வந்து ரேஷன் பொருட்கள்லாம் வாங்கிக்க முடியும். இருந்தாலும் இத பத்தியும் விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலா வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில 100 இடங்கள்ல வந்து அமுத மங்காடிகள் கொண்டு வந்து தமிழக அரசு சாதனை பண்ணியிருக்காங்க. அது உங்க தொகுதியில இருந்தா வந்து அமுத மங்காடிகளே நீங்க போய் ரேஷன் பொருட்கள்லாம் எனி டைம் வந்து வாங்கிக்க முடியும். இத பத்தி ஒரு அவேர்னஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஸ்பெஷலா